இப்போ நிறைய வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே உடனே கிண்ணமாக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. இப்போ சுகர் வந்தாலே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கொலஸ்ட்ரால். நாங்கள் டயட் இருக்கோம், எங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஆனால் சுகரே குறைய மாட்டேங்குது. சிக்கன் வந்து நாங்கள் ஃப்ரை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம். நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையை மாதிரி டெஃபினட்டாக சுகரே ஏற்றும். 2 கப் காய எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளில் இன்டயப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இவங்க 18,000 பீப்புளில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புரத சத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கார்போஹைட்ரேட் மாவு சத்தை கொஞ்சம் குறைங்க, அப்போவே ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் டயட் இருக்கோம், எங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஆனால் சுகரே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயட் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிறைய அதில் ஹெல்ப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவில் பேசிக்காக ப்ரோட்டீன் எடுக்கணும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து எக்ஸ் எடுக்கலாம், இல்லை வெஜிடேரியனாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை சுண்டல், அடை, பெசரட் அந்த மாதிரியே எடுக்கலாம். ப்ளஸ் ஒரு சாலட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கப்பாவது சாலட் சாப்பிடணும். இதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் 11 o'clock அவங்க டீ, காஃபி அந்த மாதிரி எடுக்கலாம், பட் நோ சுகர் அட் ஆல். உங்களுக்கு வந்து சுகர் போடணும்னு ஆசையாக இருந்தால் சுகர் ஃப்ரீ போட்டுக்கோங்க, பட் நாட் டெஃபினெட்லி சுகர் ஃப்ரீனா ஸ்டீவியா இருக்கலாம், இல்லை சுக்ரலோஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுகர் இல்லாத பட் ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு ஐட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்கிறோம்பாங்க. நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையை மாதிரி டெஃபினட்டாக சுகரே ஏற்றும். அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ லஞ்ச் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட ஹைட் வெயிட் பிரகாரம் நீங்கள் வந்து பிட்வீன் 1 to 1.5 cups தான் கிரெயின் எடுக்கணும். கிரெயின்னா என்ன? ஒயிட் ரைஸ் இல்லை, முடிஞ்ச அளவு தினை, கம்பு, இல்லை வந்து குதிரவாளி, இல்லை வந்து சேப்பரிசி, கருப்பரிசி. இந்த சேப்பரிசி கருப்பரிசி நிறைய பேருக்கு இது வேக வைக்கவே தெரியாது. இது நைட் ஊற வச்சுட்டு அப்புறம் இல்லை 2 to 3 hours ஊற வச்சுட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணும். அப்போ தான் இது நல்லா வேகும், ரைஸ் குக்கரில் வைக்கிற மாதிரி. இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சு, குக்கர் பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சா வெளியில் தண்ணி வச்சு இதை அப்படியே ஸ்டீம் பண்ணலாம். இது ஒரு 20 minutes ஆகிடும். இந்த மாதிரி பண்ணாதான். நிறைய பேர் குக்கரில் வெயிட்டு போட்டு வச்சுட்டு இது வேகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கு கரெக்ட் மெத்தட். முதல்ல வந்து அதை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணால் இது ரொம்ப நல்லா ஆகும். அண்ட் இது வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். இதே ஒயிட் ரைஸ் எடுத்திங்கன்னா நிச்சயமாக சுகர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கப் ரைஸ், அதாவது இந்த மாதிரி ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ் இல்லை மில்லட் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவு நீங்கள் புரத சத்து எடுக்கணும். ஸோ இது பருப்பாக இருக்கலாம், சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ், மஷ்ரூம், பன்னீர். இது வந்து வெஜிடேரியன் டயட். நான் வெஜிடேரியன் டயட்டில் ஃபிஷ், சிக்கன் அண்ட் எக். ஃபிஷ் அண்ட் சிக்கன் கிரேவி ஃபார்மில் பண்ணணும். ஃபிஷ் ஈக்குவல் டு ஃப்ரை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. சிக்கன் வந்து நாங்கள் ஃப்ரை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம். அதனால நம்ம வந்து கிரேவி ஃபார்மில் பண்ணணும். இது வந்து ஆயில் கம்மியாக போடணும். இப்போ நிறைய வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே உடனே கிண்ணமாக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. எங்க சுகருக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ சுகர் வந்தாலே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கொலஸ்ட்ரால். ஏன்னா எப்போ நம்மளுக்கு ஹையர் சுகர் இருக்கோ ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆகும். ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆனால் பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், விஎல்டிஎல் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம டெஃபினட்டாக எண்ணெயை குறைக்கணும். ஒன்லி 3 teaspoons per day. ஸோ இது வந்து கிரேவி ஃபார்மில் தான் சாப்பிடணும். ஸோ நம்ம 1 கப்பு வந்து இந்த தெனை அரிசி ஆர் எனி ஆஃப் த ரைஸ் யூஆர் டேக்கிங், 1 கப்பு ப்ரோட்டீன், 2 கப் வெஜிடபிள். நார்மலாக பீப்புள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு எவ்வளோ நீங்கள் காய் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் 1/4 கிலோ சமைப்போம்மா, அது போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டயபெட்டிஸ் வந்தால் அப்படி சாப்பிட முடியாது. ஒத்தருக்கே ஒரு வேளைக்கே பொரியல் இல்லை கூட்டு உங்களுக்கு 150 to 200 grams வேணும். அதை தவிர 1 கப் சாலட் வேணும்,
வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட். சில பேருக்கு சாலட் ஒத்துக்காது. அப்போ சூப் மாதிரி வீட்லயே பண்ணலாம். இந்த பேக்கெட் சூப் இல்லை கியூப்ஸ் வாங்கி அந்த மாதிரி கிடையாது. காயை வேக வச்சு அந்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த காயை நல்லா பீட் பண்ணிட்டு அதில் இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு சுட வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் நிற்கும். சூப் சாப்பிடலாம், இல்லை சாலட் சாப்பிடலாம், இல்லை 2 கப் பொரியல், இல்லை 2 கப் கூட்டு என்ன பண்ணுறீங்களோ ஜாஸ்தி பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் மில்லட் சாப்பிட்றோம், பட் அது எங்களுக்கு ஒத்துக்கலை, அதனால ஒயிட் ரைஸ் போயிட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு, இப்போ 100 பேர் எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு வேணால் எதுவுமே ஒத்துக்காத இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டைஜஷனே நல்லா ஆகாது. அப்போ டைஜஷனுக்கு அவங்களுக்கு முதல்ல மருந்து கொடுக்கணும். அதை தவிர யாருக்கு இது பிடிக்கல, நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3/4 கப் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி ப்ரோட்டீன் எடுங்க, அண்ட் 2 கப் காய் எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். காய் கூட கிரீன் வெஜிடபிள்ஸ் வறுத்தே கீரை வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கோங்க. பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டி எடுங்க ஒரு தடவை. ப்ளஸ் வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், இதெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 days கவர் ஆகிடுது. இன்னும் 2 நாள் நீங்கள் கேபேஜ், இல்லை காலிஃப்ளவர், ப்ராக்கலி, இல்லை வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 7 daysக்கு வெஜிடபிள்ஸ் வந்துடுது. எங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், சேனை தான் பிடிக்கும், டாப்பியோக்கா ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது சாப்பிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவு ரைஸை குறைக்கணும். ஏன்னா என்ன உருளைக்கிழங்குல இருக்கோ அதே தான் ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வருது. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, thousands ஆஃப் பீப்புளில் இன்டயப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க டாக்டர் மோகன் சென்டர்லேருந்து. இவங்க 18,000 பீப்புளை தே ஃபாலோட் ஃபார் மோர் தென் 10 years. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புரத சத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நீங்கள் கார்போஹைட்ரேட் மாவு சத்தை கொஞ்சம் குறைங்க, அப்போவே ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு இல்லை ப்ரோட்டீன் எடுங்க, டபுள் த குவான்டிட்டி நீங்கள் வெஜிடபிள் எடுங்க. இதோட 1/2 கப் தயிர் எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி 3-4 o'clock இப்போ காஃபி, டீ, நோ சுகர். இதோட பிஸ்கெட், சமோசா, கச்சோரி எதுவுமே கிடையாது. வெறும் காஃபி, டீ வேணும்னா குடிங்க. யார் காஃபி, டீ வேண்டாமோ மோர் குடிங்க. ஸோ இது கூட ஒரு நல்ல பழக்கம்தான். டின்னர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தோசை இல்லை தயிர் சாதம் மாத்திரமே சாப்பிடுவாங்க. இது பண்ணவே கூடாது. எப்படி நம்ம லஞ்சுக்கு சொன்னோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ரைஸுக்கு பதில் டிஃபன் ஐட்டம் வரலாம். இப்போ டிஃபன் ஐட்டம் கூட இப்போ எல்லாருக்குமே ஒயிட் ரைஸ் தோசை நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் ராகி இல்லை ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு வாங்கி அதை இதில் போட்டு, இந்த மாவில் போட்டு ஒரு 20 minutes இல்லை 1 hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அந்த தோசையை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாவு தான், பட் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். அதே உணவில் உங்களுக்கு ப்ரோட்டீனும் இருக்கணும், வெஜிடபிளும் இருக்கணும், வேணா மோரும் குடிக்கலாம். குவான்டிட்டியும் ப்ரோட்டீன் 3/4 கப்பு, வெஜிடபிள் 2 cups. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு டயபெட்டிஸில் சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம டயபெட்டிஸில் எப்படி நம்ம சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.